வீட்டுல இருந்து கிளம்பினால கிணத்துக்கு போறேன்னு மாட்டுக்கு புள்ள எடுத்துட்டு வரேன்னு இவ்வளவு நேரமும் புள்ள இருக்கல 10 மாட்டுக்கு ஒன்னா பால் கறக்க மாட்டு புள்ள எடுத்துட்டு வரல ஒத்த மாட்டுக்கு புள்ள இருக்கு இவ்வளவு நேரம் அங்க என்ன ஒவ்வொரு பிள்ளையா தேடி தேடி அழைச்சிட்டு வரல கையில என்ன பாக்ஸ் ஆட்டிக்கிட்டு வரல எங்க போனேன் கிணத்துக்கு போனேல வேற எங்கேயும் போனேல எல்லாம் போற வழியில நம்ம தெருல கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தாரு நல்ல மேலதாளத்தோட வெடியெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தா அதுல கொஞ்ச நேரம் நின்னு பாப்பாத்தானே அது நேரம் ஆயிட்டு கிணத்துக்கு போவ புல்ல இருக்கல ஒரு கட்டு வைக்கலதான் எடுத்துட்டு வந்திருக்கு அதான் இப்ப மாட்டுக்கு போடணும் சரி இந்த பாக்ஸ் ஒண்ணு தந்தாரு கிறிஸ்துமஸ் தாத்தா இருந்தா அவனுக்கு கோபால பரிசு அப்படின்னு தந்தாரு சரி ஒரு பெரிய வயசான தாத்தா தருமே நம்ம வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும் சரி தாங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சிருக்கேன் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல இனிமேதான் பிரிச்சு பாக்கணும் உள்ள என்ன இருக்குன்னு இந்த நீ பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு சரி அத ஒரு வாரமா வைங்க வாழையில அறுத்துட்டு வாங்க சொன்னேன் வாழையில எங்க கொண்டிருக்கல கருவேப்பிலை மட்டும் ஆட்டிக்கிட்டு கொண்டிருக்கேன் வாழையில கொண்டாந்து சோறு போட்டு சாப்பிடுவோம் நம்ம அச்சச்சோ வாழையெல்லாம் அறுத்துட்டு வர மறந்துட்டானே கருவேப்பிலையே உடைச்சேன் வாழை மரத்துக்கு போனேன்னு நினைச்சு அருவாளெல்லாம் எடுத்து மாதிரி என்ன ஞாபகம் தெரியல வாழையிலே போட்டு வந்துட்டானே அறுக்காம வாழை வேற போனேன்னா எல்லாம் இருக்குன்னு அறுக்காமலாம் வந்துட்டேன் பொழுதடைஞ்சு போனேன்னா சரி நேராயிட்டு ஒரு கட்டு வைக்கல தூக்கிட்டு போவான்ட்டு பதவி கருவேப்பிலையை உடைச்சேன் வாழையில இருக்கிறது அருவா எடுத்து மாறி மறந்தாலே வந்துட்டானே சரி கோவிடா நாளைக்கு போகும்போது கண்டிப்பா வாழையெல்லாம் அறுத்துட்டு வரேன் எப்பதான் நான் கேட்டது எனக்கு வாங்கி தந்திருக்கல இன்னைக்கு புதுசா மறந்துட்டேன்னு சொல்லுவேல என்னைக்கு மறக்காம எதை வாங்கி தந்திருக்கல உங்க ஆத்தா ஏதாவது கேட்கட்டும் அடிச்சு தாண்டு விழுந்து முதல்ல ஆளாத்தி வாங்கி கொடுப்பேல நானா முக்கியம் உங்க ஆத்தா தானே முக்கியம் வாய முடிக்கிறீங்க கோவப்படுத்தாங்கன்னு மறந்துட்டுன்னு சொல்லி அதான் நாளைக்கு கிணத்துக்கு போகும்போது வாழையெல்லாம் அறுத்துட்டு வரேன் மாதிரியா சொன்னேன்னு சொல்லிட்டு எங்க ஆத்தாலைங்க இருக்கு எங்க ஆத்தாலைக்கு உனக்கு காலம் கிடையாது இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பொட்டியை தந்தது திறந்து பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம் தரையா பாப்போம் என்ன இருக்கு ஏங்க அந்த பெட்டிக்குள்ள லட்டு இருக்குங்க எனக்கு பிடிச்ச லட்டுங்க அது மஞ்சள் லட்டு இல்ல சிவப்பு லட்டு நல்லா செக்கு தேவன் இருக்க பாக்க அப்படி அழகா இருக்கு கண்ணுக்கு நல்லா இதமா இருக்கு ஏங்க லட்டு சாப்பிட்டாங்க உங்களுக்கு நன்மை வேண்டாமா இவ்வளவு நேரம் சண்டை போட்டா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு இப்ப லட்டை பார்த்தது வாயை பொழந்துட்டா சரி சாப்பிடு எனக்கு தட்டுல கஞ்சி ஊத்து கஞ்சி குடிக்கணும் ராத்திரி போல எனக்கு லட்டு வேண்டாம் உங்களுக்காண்டி ஆசாசையா செஞ்சு பரிமாறணும் வாழை இலையில பரிமாறணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா கருவேப்பிலையை நொடிச்சுக்கிட்டு வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வாழையில எனக்கு ரொம்ப சங்கடமா ஆயிட்டு வாழை இலை கொண்டு வரலன்னு ஒண்ணு வாழை இலையில சாப்பிடுங்க கருவாட்டு குழம்பு இன்னைக்கு செஞ்சேன் சரி என்ன செய்ய தட்டுல போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நான் என்ன செய்யட்டும் சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க தூங்கும் நேரம் ஆயிட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போனேன் எங்க ஆத்தா சொன்னா எல்லாம் சால கருவாடு வச்சிருக்காமல சாப்பிட்டு போல அப்படின்னு அவக்கி எடுத்துக்கிட்டு வரும்போது சரி நான் வீட்டுல போய் கஞ்சி தான் குடிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க வந்து பார்த்தா என் பொண்டாட்டி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா அது முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா ஆம்லெட்னா அப்பலன்னு எனக்கு பார்த்தது சந்தோஷமா ஆயிட்டு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான் கருவாட்டு குழம்பு அப்படியே ஒரு மனமா இருக்கு அதுவும் முருங்கைக்காய் போட்டு வச்சிருக்கா அருமையா இருக்கு சாப்பிடறதுக்கு இன்னைக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட வேண்டியதான் என் பொண்டாட்டி கைப்பக்குவம் பேசாம சோத்தை சாப்பிடுங்க உங்க அம்மா இருக்கல உங்களுக்கு சோறு வயிற்றுல இறங்காது குழம்பு வச்சிருக்கேன் அப்பளம் பொரிச்சிருக்கேன் ஆம்லெட் படுத்திருக்கேன் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு உங்க அம்மா பரானத்தே பாடாதீங்க எனக்கு எரிச்சலா இருக்கு உங்க அம்மையை பத்தி பேசாதீங்க சரி கோவப்படாது எங்க அம்மா எப்படிதான் நல்ல குழம்பு ருசியா இருக்கும் முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு மாங்காய் போட்டு அப்படி நல்ல கருவாட்டு குழம்புன்னு அப்படி நல்ல மனமா இருக்கும் நல்ல ருசியாவும் இருக்கும் அதை தான் நான் சொன்னேன் நீ கோவப்படாத நான் இப்ப குறையா சொல்லுதேன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுதேன் நல்லா அருமையா வச்சிருக்கேன்னு சொல்லுதேன் கோவப்படாது ஏங்க கிணத்துல இருந்து வைக்க கட்டு கொண்டு வந்தேல மாட்டு வைக்கல் அள்ளி போட்டு வந்தேல எல்லாம் கெட்ட விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குலான்ட்டேல செனமாடு இறப்படாம போட்டா ராத்திரி பட்னியா கிடந்து போவோம் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இறை அள்ளி போட்டு வரையில நம்ம படுத்த வரை எந்திக்க மாட்டோம் வேற மாடு பட்னியா கிடந்து போவோம் பாவம்ல வயிற்றுல குட்டி வரை எப்படி இறப்போம் போய் வைக்கல போட்டு வாங்க போங்க எவ்வளவு மாட்டுக்கு வைக்கலாம் அள்ளி விட தண்ணி எல்லாம் காமிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள வரேன் அது அந்த யாரும் போதும் நம்ம படுப்போம் நேரம் ஆயிட்டு காலையில் சீக்கிரம் எந்திக்கணும் குவார்ட்ட படாம வரங்க பக்கத்துல ஆளு வரங்கண்டமா நீங்க மட்டும் தான் வரங்கணுமா சும்மா உருண்டு வண்டி ஓட்டி கிடைக்கல அவள் பூரா எங்க போனா ராத்திரி வண்டி ஓட்டுதாரு சும்மா சத்தம் கண்டா பண்ணுங்க தண்ணி வரை மூஞ்சி வச்சிரும் முடிச்சுக்கிட்டு இருங்கன்னு சத்தம் கண்டாம தூங்க எனக்கு தூக்கம் கலையுதுல எனக்கு தூக்கம் வர மாட்டேது சத்தம் படாம தூங்கணும் எந்திப்புல விழுந்துட்டு சூரியன் உதிச்சு எங்க வந்தாச்சு உறக்கத்தை பாரு காலகையை பப்பரப்பான்னு பிரிச்சுக்கிட்டு எவ்வளவு மட்டும் தண்ணிக்குள்ள உறங்க மாதிரி காலகையை பிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி உறங்கிட்டேன் ஏன் சின்னதாய் எந்தி ராத்திரி பூரா உறங்க விடாம உருன்னு குவார்ட்ட ஓடி சத்தம் போட வேண்டியது பகல்ல உறங்கணும்னா உறங்க விட போது கிடையாது விடுஞ்சுதான் இப்ப செத்திய கண்ணு அசந்து செத்தி நேரம் உறங்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஏப்லான்னு எதுச்சுன்னா ஒரு சுவாலிக்கு பார்க்க வேண்டியது காலையில ஏன் உயிரை எடுத்து வாங்குறேன் என் பேர் மாட்டை போய் எடுத்து சாணி அள்ளி பண்ணலாம் குட்டி படுக்க பார்க்க போறேன் இங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஏப்லாங்கிறேன் போங்க ஒரு சுவாலி எப்படி பாருங்க ஆமா பொம்பளை காலையில எஞ்சி வீடு வாசல முத்தம் தொழிச்சு கோலம் போடுவான்னு கண்டிருக்கு 10 மணி நேரம் உறங்கு எனக்கு நேரம் வந்ததுன்னு இப்படியே உறங்காவ காலையில எஞ்சி சாணி எடுத்து முத்தம் தெளிக்கலாம்ல அது பொம்பளைக்கு அழகு இப்ப பொம்பளை நம்ம தான் எழுப்ப வேண்டியதா இருக்கு எழுப்பினாலும் சண்டைக்கு வர ஏன் எழுப்புனாங்க இவன் மாதிரி பொம்பளை இந்த உலகத்திலே பாக்கல எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்டாட்டி ஆமா காலையில எழுப்பி வச்சுட்டு சண்டை எழுங்க இதுதான் என்ன எழுப்பினேல காலையில எங்க அந்த மாட்டை தொழில இருந்து வெளியாவது கட்டி சாணி அள்ளி போடலாம்ல அது செஞ்சுட்டு வந்து எழுப்பலாம் ஆளுக்கு முன்னாடி எழுப்பிட்டு சண்டை எழுக்க வேண்டியது போங்க வேஞ்சி பாருங்க மாட்டை கை காலம் ஒரே வலியா இருக்கு எப்படி ஒரு காப்பி போட்டு கொண்டு வாப்புல இஞ்சியை நல்லா நச்சு போட்டு சுள்ளுன்னு ஒரு காப்பி போட்டு கொண்டு வாப்புல குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும் வெளியே வா நான் சாணி அள்ளி போட்டுட்டு இருக்கேன் ஏதோ மாடு ராத்திரி எப்பவோ கண்ணுக்குட்டி போட்டிருக்க ஈனிட்ட சரி 2 நாள் ஆகும்னு பார்த்து இன்னைக்கே ஈனிட்ட நல்ல வேலை ராத்திரி வந்து நாயால் எதுவும் கடிக்காம வந்து பாத்துருக்க மாடு சரி ஏ சிண்டாயி மாடு கண்ணுட்டி போட்டு சிண்டாயி வெளியே வா சிண்டாயி
ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள சண்டை போட்டல, இப்ப வெளியே சண்டை பண்ண சின்னதா சின்னதா கத்துக்கிறாங்க. காப்பி தண்ணி போடுறது இல்ல, காப்பி தண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன அவசரம்? காப்பி தண்ணி போட்டா தானே குடிக்க முடியும். அதுக்கு முன்ன சின்னதா சின்னதா ஏன் கத்திட்டு இருக்கீங்களே? எப்பவும் வந்துட்டு சண்டை பண்ணு எனக்கு ஆசையா வந்து சண்டை பண்ணு சும்மா கடை மாடு அங்க கண்ணுட்டி பட்டிருக்கிற மாடு ராத்திரி எப்பவும் ஈனி இருக்கு அங்க பாரு கண்டி பட்டு வைக்கிற கண்ணுட்டி அழகா இருக்கு செல்லம் போல இருக்கு பாரு கண்ணுட்டியை பாரு ஃபர்ஸ்ட். ஏங்க பாருங்க, மாடு எப்பவும் கண்ணுட்டி போட்டுட்டா எப்போ ஈனிச்சுன்னு தெரியலையே. நல்ல வேலை நாயல் எதையும் பக்கத்தை விடல. நாயல் கடிச்ச அப்புறம் கண்ணுட்டி புண்ணுலாம் வந்துடும். கண்ணுட்டி பாருங்க நல்ல செல்லம் போல இருக்கு, பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அழகா இருக்கு. நல்ல போர் கண்டி இருக்கு, நெத்தில பாருங்க நல்ல பட்டெல்லாம் போட்டு திறந்துருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. மாடு பிடிக்கணும்னு சொன்னா மாடு பிடிச்சாச்சு மாடு நான் வீட்டுல இருந்து ஈனியாச்சு கண்ணுட்டியும் போட்டாச்சு இப்ப பால் கறக்கணுமே பால் கரையா கடம்பு காய்ப்போம். பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்க பால் கறந்து பாரு மாடு எப்படி நிக்கா எல்லாம் சேட்டை பண்ணலான்னு பால் கறந்தாதானே டெய்லி பிறகு கறக்க விடும் போய் பாத்திரத்தை எடுத்து நம்ம பால் கறந்து கடம்பு காய்ப்போம். முதல்ல என்ன பால் கறக்க சொல்றீங்களா? மாடு என்ன கண்ணாமட்டை பார்க்க எரிஞ்சு விடுறதுக்கா? மூஞ்சி காயில பட்டுட்டுனா நான் என்ன நானே பிள்ளைதாச்சி பொம்பளை என்ன மேல பால் கறக்க சொல்றீங்களா? முதல்ல நீங்க கறந்து பாருங்க. இனிமே டெய்லி நீங்க தான் பால் கறக்கணும். கறந்து பாருங்க மாடு நிக்கா இல்லையா சேட்டை பண்ணுதானே. முதல்ல இது நம்ம வீட்டுல இருந்து ஈனி இருக்கு, நல்லா தான் நிக்கும். கணிட்டு நல்லா அழகு போல இருக்கு. கணிட்டை கிட்ட விட்டு பால் கறங்க, ஒண்ணும் செய்யாது. அமர்ந்த மாடு தானே நல்லா நிக்கும். போய் கறங்க, பாத்திரத்தை எடுத்துட்டாங்க போய் பால் கறங்க. பால் கறந்து எங்க அம்மைக்கு கடம்பு கொடுக்கணும் அப்படின்னு பால் கறந்து எங்க ஆத்தாள் கொண்டு குடிச்சுட்டாங்க போங்க. எவ்வளவு மாடு நல்லா அமர்ந்த மாடுன்னு வியாபாரி சொன்னாப்ல மாடு அது பாட்டு நிற்கு பால் கறக்க மடுவும் அப்படியே ஒரு மடுவா இருக்கு காம்பு நல்லா பஞ்சு காம்பா இருக்கு கறக்க கறக்க அப்படி சுகமா இருக்கு கைக்கு கை வலிக்கவே இல்லை. நானும் காம்பு கொஞ்சம் கடுத்த காம்பா இருக்குன்னு நினைச்சு இல்ல நல்ல பஞ்சு காம்பா தான் இருக்கு பாலும் நல்லா வருது பத்திக்கா கறக்கிறதுக்கு மோட்டர்ல இருந்து அந்த மாதிரி பால் சரி வந்துகிட்டே இருக்கு பாத்திரம் நிறைஞ்சு போச்சு பால். சரி பாதி பாலை கண்ணட்டி விட்டுருவோமா பாதி இவ்வளவு கறந்தது போதும். ஆமா ஆமா பூரா வரையும் கறந்துடாதீங்க. கண்ணுட்டி கொஞ்சம் பால் விடுங்க. அப்புறம் கண்ணுட்டி பாவம்ல, அது என்ன புல்லா திங்கு ஒண்ணும் திங்காது. இன்னும் அடுத்து சாயங்காலம் அதுக்கு பால் கொடுக்க முடியும். அதனால பாதி பாலை விட்டுருங்க கண்ணுட்டிக்கு. கண்ணுட்டி பாவங்க பாவம் போல படுத்து கிடக்கு. ஏன் கோபாலு, மாடு கண்ணுட்டி போட்டுட்டா மாடு அது பாட்டு நிக்கா பால் கறக்க. என்ன இதுக்கு முன்னாடி பால் கறந்துருக்கியா? ரெண்டு கைக்கு சரசரன்னு இழுக்கியாப்பா பால. ஒரு குச்சிட்டி நிறைய கறந்துட்டியா மாறியும் கறக்கியாப்பா. நல்ல மாடு தான், நல்ல பால் கறக்க மாடு தான் உங்க அப்பா வாங்கி வந்திருக்கா. அப்போ சரி கரேன். எல்லாம் கோபால விடிய காலம் 3 மணிக்கு மாடு என்ன சத்தம் போயிடுச்சு. நீ கதவை திறக்கல வெளியே வரல வீட்டுக்குள்ள படுக்க முடியல அப்படியே ஒரு சத்தம் போயிடுச்சு. நான் மாட்டு உடம்பு சரியில்லையா நினைச்சேன். அது பார்த்தா மாடு ஈனி இருக்கு. ஆமா நீ விடிச்சுதான் பாத்தியால பார்த்தானால சென மாடை கட்டி போட்டு மாட்டு வீட்டுக்குள்ள உறங்குத. ஒரு எட்டு வந்து பாக்காண்டமா மாடு குட்டி பட்டிருக்கா இல்லையான்னு மாட்டு உள்ள உறங்குறதே கதவை பூட்டிக்கிட்டு இப்ப வந்து விடிய காலம் வந்து பாத்திருக்கேனால சரி விடிய காலம் வந்து பாத்திருக்கேன்னா பார்த்துட்டு வந்து பால் கரைக்கு கண்ணுட்டி நல்லா போர் கண்டியே போட்டிருக்கா. சரி மாடு நல்லா அமர்ந்த மாடு போல அது பாட்டு நிக்க. சில வியாபாரி ஏமாத்தி போட ஒரு அடாவடி மாடு தந்து ஏமாத்தி போடுவான். இது நல்லா அமர்ந்த மாடு அது பாட்டு நிக்கு. சரி கரை பால் கரை. ஆமாக்கா மாட்டுக்கு வைக்கல் போட வந்து தண்ணியில காமிச்சு அப்பல மாடு சும்மாதான் நின்னுச்சு மாடு ஈந்த மாதிரி ஒரு அறிகுறி இல்ல. சரி காலையில வந்து பாப்பேன்னு நான் கதவை பூட்டிட்டேன். கதவை பூட்டி காத்தாடி ஓடினாலும் ஒரு சத்தமும் வெளியே கேட்க மாட்டேங்க. நீங்க தான் மாடு கத்துச்சீங்களா என்ன வந்து ஒரு எட்டு கூப்பிட்டுருக்கலாம் கூப்பிடல. சரி நான் விடியால வந்து பாக்க மாடு அவுத்து வெளியில கட்டுமேன்னு பாக்க பக்கத்துல கண்ணுட்டி கிடக்கு. என்னடா கண்ணுட்டி கிடக்குன்னு பார்த்தா மாடு ஈனிட்டு. அப்பதான் மாதிரி சின்னதாய் கூப்பிட்டு சொன்னேன் சின்னதாய் மாடு கண்ணுட்டி போட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் அவளும் வந்தா. சரி இப்ப பாத்திரத்தை எடுத்துட்டா பால் கறன்னு சொன்னா நான் கறக்க முடியாது மாட்டுக்கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ கர அப்படின்னு என்ன சொல்லிட்டா. சரி அவள் வேற பிள்ளைதாச்சு பொம்பளை எப்படி பால் கறக்க சொல்ல. சரி நம்மளே பால் கறந்து பாப்போம்னு கறக்கணும்னு பார்த்து ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்துச்சு. பக்கத்துல உட்காரதுக்கு புது மாடு வேற நம்ம வேற கை பழக்கம் இல்ல எப்படி பால் தர போகுதுன்னு பயந்துட்டே உட்காந்துருந்தேன். மடுவுல கை வச்சு அது பாட்டு நிக்கு. சரி கரெக்ட்மெண்ட் 2 கைட்டு கறந்து பால் நல்லா வருது கறக்கிறதுக்கு. மடுவு நல்லா பஞ்சு மடுவா பால் கறக்க அப்படி நல்லா இருக்கு கை ஒண்ணும் வலிக்கல அப்படின்னு பால் கறந்துகிட்டு இருக்கேன். இப்போ மாடு அமைதிக்குள்ள ஒரு ராசி வேணும்பா. ஒரு சிலவனுக்கு மாடு அமையவே செய்யலாம். மாடு மாத்திக்கிட்டே இருப்பான். அவன் வந்து மாடு ரொம்ப சேட்டை பண்ணும் அடாவடித்தனம் பண்ணும். வாண்ட அப்படி இல்ல உனக்கு ராசி நல்ல ராசியா இருக்கும் போல மாட்டு ராசி அது பாட்டு அமர்ந்து நிக்க. ஏன் நல்ல குணமும் வேணும். நீ வேற அமர்ந்த ஆளா மாடு உனக்கு நல்லா அமர்ந்த ஆளா மாடு கிடைச்சிருக்கு. சரி நல்லா வச்சு பால் கற மாட்டை வித்துப்படாத. மாட்டை அடிச்சுக்கிட்டு செஞ்சிடாத. மாடு அடிச்சு காஞ்சிட்டா மாதிரி பால் கறக்க நிக்க செய்யாது. உன் பாட்டு அப்படி நைஸா போய் உட்காந்து பால் கறந்து அப்படி நைஸா எஞ்சிரு. கண்ணிட்டு கொஞ்சம் பால் விடலாம் மொத்தமா கறந்துடாத. கண்ணிட்டு பாவம் சின்ன கண்டியா இருக்கு. ஏங்க 4 காமல கொஞ்சம் கறந்துட்டானா மாட்டு தூர எஞ்சிடாங்க. பால் கறந்துட்டே இருக்காங்க. கண்ணிட்டு வேற இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. ஒத்த நாள் கூட அவளை கண்டி வந்து கண்டி கொஞ்சம் பால் விடுங்க. ஒரு மாசம் நம்ம பால் விடுதான் கறக்க கண்டிக்கலாம். கண்ணிட்டு ஏங்கி போங்க. புல்லுக்குள்ள ஒண்ணும் சாப்பிடல தண்ணி குடிக்கலாம். அதுக்கு வயிறு பசிக்கணும். அது என்ன பண்ணும் போதுங்க பால் கறந்து தூர எஞ்சிடாங்க. இந்த கறந்து முடிச்சு செஞ்சிருந்தா எந்திக்கு பாரு அவ்வளவுதான். சரி எஞ்சிதான். ஏங்க இவ்வளவு பாலை என்னங்க செய்யறது? எவ்வளவு சீம பால் பூரா காய்ச்சி கடம்பாக்கிறேன். என் அப்பா தான் வரைச்சது பக்கத்துல காலைக்குள்ள கொஞ்சம் கொடுப்பேன். எல்லாரும் நம்ம கண்ணுட்டி வந்து பாத்துட்டு இருக்காவில மாடு பிடிச்சது எல்லாத்தையும் தெரியும். எல்லாரும் நம்ம சொந்தக்காரு தான். அக்கம் பக்கத்துல இருக்க முதல்ல மாடு பிடிச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் பால் கொடுப்போம் கடம்பு கொடுப்போம். பாலை காய்ச்சி கடம்பாக்கி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கடம்பு கொடுப்போம். நான் எங்க அப்பா தான் கூட்டாரேன். வீட்டுல என்னது செஞ்சாலும் உடனே அப்பா தால கொடுத்தா அப்பா தாலே கூட்டம் தரணும். நான் என்ன எதுக்கிட்ட எங்க அப்பா தால கொடுத்தா எங்க அப்பா தால கொண்டு போனேன்னு சொல்லுதானே. இல்ல என்ன ஒரு மனுஷன் உன்னை நம்பிதான் நான் வந்தேன். சும்மா எங்க அப்பா தால சொன்ன நீ என்ன இருக்க விடுவியா ஓடுங்க ஏன் விட்டுக்கும்ப. இப்ப நீ மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க எங்க அப்பா தால கொடுங்க எங்க அப்பா தால கொடுக்கணும். என்ன மணி எவ்வளவு அவரு ரூபா தந்ததாலும் மாடு பிடிச்சிருக்கோம். அவரு மருமலை கீழே மேல விடாம அப்படி தாங்குதாரு. அந்த போன் வாங்கினதுலாம் ரூபா அவரு தானே கொடுத்தாரு. அவரு ரூபா கொடுக்க மட்டும் வேணும். அவருக்கு எது செஞ்சா கொடுத்துறாரு. உனக்கு அப்படியே வலி எடுக்கும் மேல் வலி. அவருக்கு தான் எல்லாம் கொடுக்கணும். அப்பா தால் கொடுக்கலன்னா அந்த பாலை ஒண்ணு காய்க்காணும். அப்படியே வச்சு பாத்திரத்தோட இருக்கட்டும். பால் காய்ச்சி கடமாக்கணும். எங்க அப்பா தால் கொடுக்கணும். அப்படியே எங்க அப்பா தால கூட்டு வருவேன். எங்க அப்பா அந்த மாடு ரூபா எங்க அப்பா இந்த ரூபால தான் மாடு பிடிச்சிருக்கு. உன் வீட்டுல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு அப்பா தான் ஒண்ணு தரல வாயை முடிட்டு சொன்ன வேலையை மட்டும் செய்ய ஏத்து பேசாத.
என்னமே பண்ணி தோல ஒன்ன திருத்த முடியாது. கடம்பு காய்ச்சிக்க அப்பா தலை கொடுப்பேன் அடுத்த தலை கொடுப்பேன் எவனு கொண்டு போய் குடி வாய முடிஞ்சு. கடம்பு என்ன ருசியா இருக்கு. மாடு அப்படியே ஒரு மாடு நல்ல பால் தருது. கண்ணுட்டியும் அப்படியே ஒரு அழகா இருக்கு. பரவாயில்ல, கொடுத்த ரூபாய்க்கு கோபால் நல்ல மாடு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை ஏமாந்து வந்துருவானு பார்த்தா ஏமாறல, நல்ல மாடு தான் பிடிச்சிட்டு வந்திருக்கான். என் மோன குறைச்சலாம் உனக்கு காலமே கழியாத. என்ன செய்ய, நானே ஒத்திக்கு ஒரு பெண்ணத்துக்கு பொத்தி பொத்தி வளர்க்கேன். இவனுக்கு என் மோன குறைச்சலாம் காலமே கழியாது. இவன் ஒரு அப்பனா மாடு நல்ல மாடு, பாலும் நல்ல பால் கறக்கு. கடம்பு அப்படியே ஒரு கடம்பு நல்ல அருமையா இருக்கு. இப்பெல்லாம் கடம்பு யாரு தர, யாரு வீட்லயாவது அதிசயமா மாடு வச்சிருக்காவ. மாடு வச்சிருந்தாலும் ஐயோ கடம்பு தரணுமே தரமாட்டவ. கோபால் தான் நம்மள மதிச்சு நம்மள கூப்பிட்டு கடம்பு தந்திருக்கான். கோபாலால தான் இன்னைக்கு நம்மளால கடம்பு சாப்பிடலாம். கோபால் இல்லைன்னா இன்னைக்கு கடம்பு திங்க முடியாது. கோவால அடுத்த அதே மாதிரி வச்சுக்கிட்டு இல்லன்னு வேண்டாம். கோவால் தங்கமான பையன், யார் என்ன கடலும் உடனே கொடுத்துருவானா. அதை பால் கறந்து கடம்பு காய்ச்சி முதல்ல நம்மளுக்கு தான் தந்திருக்கான். யாராவது அப்படி தருவாங்களோ அவன் கூப்பிட்டு நமக்கு தாரான். தங்கமான மனுஷன்ல கோபாலு. சரி, எங்க அப்பா அத்தை வந்து நல்ல கடம்பு திம்பாவா. இல்ல கடம்பு திங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. என்னைக்காவது ஒரு நாள் மாடி இருந்துச்சுன்னா அதிசயமா கடம்பு திம்பா. சரி, இன்னைக்கு அந்த கடம்பு இருக்கு. எங்க அப்பா அத்தை என்ன பார்க்க வரலையே, எனக்கு ஒரே நினைப்பா இருக்கு எங்க அப்பா அத்தை பார்க்கணும். சரி, அயில கொடுப்பன இல்ல கடம்பு திங்கணும். சரி போட்டு. மறுபடியும் 5 நாள் கடம்பு தான் வரும். நல்ல பால் வராது, சீம்பால் தான் வரும். நீ வேணா 4 மாத்திரம் வேணா பால் கறந்து கடம்பு காய்ச்சி உங்க அப்பா அத்தனை ஒரு 8 பார்த்துட்டு கடமையும் கொடுத்துட்டு வா. ஏன் கவலைப்படுத்த? அப்படியே மாமா, அப்ப நாளா மாத்திரம் பார்க்க பயிர வேண்டியது. எங்க அப்பா தலை பால் கறந்து கடம்பு காய்ச்சிட்டு எடுத்துட்டு பயிர வேண்டியதான். மருமோல பால் கடம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சுன்னு மாட்டுல பால் கறக்க விட்டுறாதீங்க. பிறகு பால் ஊறாம அப்படியே நின்று போவோம் மாடு. மொத்த பாலையும் கறந்துருங்க. கண்டி கொஞ்சம் விட்டுருங்க. கண்டி கூடாம கறந்தாங்க கண்டி கொஞ்சம் விட்டுருங்க. மீதி பாலை கிணத்துல இருந்து ஊத்துங்க. சீக்கிரம் மாறும், பால் நேரம் மாறும். சரி சரி சரி, எங்களுக்கு போல மீதி பாலை கண்டி விட்டு மீதி பாலை கிணத்துல இருந்து ஊத்துங்க. பால் கறக்காம விட்டுற பால் கறக்க. மாட்டுக்கு நல்லா வெண்ணி போட்டு மாடு நல்லா குளிப்பாட்டி நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. மாட்டு சாம்பிராணி பகலாம் காட்டுங்க. மாட்டு நல்லா மா பிடிச்சு வைங்க. பச்சை உடம்பு கரையில பிள்ளை பத்தவெல்லாம் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் வாங்கி வைங்க. அப்படின்னா மாடு தேரும். சரிக்கா சரிக்கா, நான் வெண்ணி வச்சு குளிப்பாட்டி மாடு நல்லா பாத்துக்கிட்டு தான்க்கா. சரிக்கா சரிக்கா.